நான் இதுவரை என்னுடைய நூல்களாக 10 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். இளங்குமரனார் நூல்களாக 78 நூல்கள் பதிப்பித்திருக்கிறேன். இளங்குமரனாரோடு 5 வகையான நூல்கள் 26 தொகுதி, 15 தொகுதி, 10 தொகுதி, 5 தொகுதி என உடன் பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். இந்த நூலில் இன்று இந்த நூல் வெளியீட்டை யாரை தலைவராக வைக்கலாம் என்று மாமாவோட கலந்து பேசிய பொழுது அமுதன் அடிகள் பெயர் நான் கருதினோம். ஐயா மிகச்சிறந்த அறிஞர், பன்மொழி அறிஞர் எல்லாம் சொன்னாங்க. ஐயாவை பற்றி சரியான தமிழ் ஆளுமை. அவர் பேச்ச கேட்டாவே தமிழுக்கு ஒரு எழுச்சி வரும். அத்தகையவர் தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வரவேற்புரை நல்கியவர் என் மாமா. அருமையான வரவேற்பை சொன்னார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. என் நூலை பற்றி மருத்துவர் கலைக்கோவன் அவர்கள் வாழ்த்துரை சொன்னார்கள். கலைக்கோவன் அவர்களோடு நான் 75 முதல் தொடர்பில் உள்ளவன். அவருடைய தந்தையாருடைய நூல்கள் 9ஆம் வகுப்பில் எனக்கு துணைப்பாடமாக இருந்த நூல் ஆற்றங்கரை நாகரிகம், வரலாற்று உணர்வை ஊட்டிய நூல். ஒரு நூல் ஒருவனை உயர்த்தும், ஒருவர் வாக்கு ஒருவனை உயர்த்தும் என்பதற்கு இந்த நூலை சான்று. பின் பல்லவர் வரலாறு புலவர் கல்லூரியில் படித்தேன். எங்கள் ஊர் பகுதி வரலாற்று சிறப்புமிக்க ஊர் என்பதை அந்த நூலின் வழி அறிந்து கொண்டேன். அதனால் அவர் இங்கு வந்தார், அருமையாக பொழிந்தார், நூலை பற்றிய செய்திகளை நிறைய சொன்னார். அவர்களுக்கும் நன்றி. நூலை வெளியிட்டவர்கள், ஆய்வுரை செய்தவர்கள் இருவர். மு. இளங்கோவன் என்பவர் புதுச்சேரியில் இப்பொழுது பணியாற்றுகிறார். ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில பணியாற்றார். அவரை ஏறத்தாழ கிபி 2000 இருந்து நான் அறிவேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து கொண்டிருந்தவர். நம்முடைய பிபாக சுந்தரம் என்னும் இசை அறிஞருக்கு உதவியாக இருந்தவர். என் மைத்துனரோடு பழகியவர். என் மைத்துனர் ஒரு நாள் வீட்டுக்கு அழைத்து வந்தவர். அதற்கு முன்னவே உட்கோட்டையை சார்ந்த கங்கை கொண்ட சோழவரம் பக்கத்துல மு. இளங்கோவன் என்னும் இளைஞன் கூர்மையானவன், தமிழ் ஆர்வன், தமிழ் பற்றுள்ளவன், அவனோடு நீ தொடர்பு கொள்க என்று சொன்னார். அன்று முதல் எனக்கு நெருக்கமாக இருக்கிறவர். பல முறை தொடர்பு கொண்டு பேசுவோம். நான் இந்த நூலுக்கு யாரிடம் அணிந்துரை வாங்குவது என்று எண்ணிய பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்க மணிகண்டனை தொடர்பு கொண்டேன். 3 நாள் தொடர்பு கொண்டேன், கிட்டவில்லை. அதற்கு அடுத்த நிலையில இளங்கோவனை தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு கருத்தை அடிய பெரியவங்கள்ட்ட சொல்லுவேன். மறைமலடிகள், திருவிக, கா. நமச்சிவாயர் முதலானவர்கள் வாழ்ந்த தலைமுறை ஒன்று தமிழுக்கு. 2வது இலக்குவனார், தமிழண்ணல், இளங்குமரனார், மூவா போன்றவர்கள் வாழ்ந்த தமிழ் முறை ஒன்று, தலைமுறை ஒன்று. அடுத்து இவர்களை போல சுட்டத்தக்க ஒரு தலைமுறை அந்த இடம் வெற்றிடமா இருக்கு. இவ்வளவு பேர் வரல. அதுல மதிவாணன் அவர்களையும் மு. இளங்கோவனையும் நான் வைத்திருக்கிறேன்.
மதிவாணன் வீட்டில் இருந்து ஆய்வு செய்து நூல்கள் எழுதுகிற அளவில் இருக்கிறார். இளங்கோவன் உலக அளவில் தொல்காப்பியர் மன்றம் என்று வைத்து தம் புதுச்சேரியிலேயே தொல்காப்பிய அரங்கத்தை அமைத்து அவ்வப்பொழுது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கிழமை தோறும் தொல்காப்பிய அரங்கு நடத்துது. இப்ப நம்மளோட ஐயா இசையறிஞர் இசை பேரரசு அவர்கள் போன்றவர்கள்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார். பலரை ஆவணப்படுத்துகிற பொதுவா தமிழருக்கு வரலாற்று உணர்வு இல்லை என்று சொல்லுவார்கள். நம்ம தமிழர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனையோ சங்க இலக்கியம் இருந்து அழிஞ்சு போச்சு. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதுறார், மறைந்து போன தமிழ் நூல்கள் ஏன்? பெரியவர்களே, பைபிள்ல முதல்ல எடுத்தீங்கன்னா 10 தலைமுறை பேர் வருது. இவருக்கு மகன், இவருக்கு மகன், இவருக்கு மகன். இங்க இருக்கிறவங்கள உங்களுடைய முன்னோர் 4வது தலைமுறை பேரை சொல்லுங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? 7 தலைமுறைக்கு இப்படியே எங்க குடும்பம் சிறந்தா இருந்ததுன்னு சொல்றோம். 7வது தலைமுறை பேரு ஐயா இளங்குமரனார் சொல்லுவார், உன் தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தையே இன்னைக்கு நம்ம பாட்டன் தாத்தன் என்று சொல்லுகிறோம். பாட்டனுக்கு முன்ன பூட்டன், பூட்டனுக்கு முன்ன ஓட்டன், ஓட்டனுக்கு முன்ன சேயோன், சேயோனுக்கு முன்ன பழையோன், பழையோனுக்கு முன்ன பரன், ஆண்பால் பரன், பெண்பால் பறை, பரம்பரை. பெரியவர்களே, நாம இன்னைக்கு தாத்தான்னு சொல்றோம், சில பேர் பாட்டாங்கிறாங்க. தாத்தான்னா என்ன பொருள்? சில பேர் சொல்லுவாங்க தாத்தான்னு வாங்கிக்கிறது தாத்தா. தந்தைக்கு இன்னொரு பெயரு தாதை. தாதை அப்பா பேரு தாதை. தாதைக்கு தாதை, அப்பாவுக்கு அப்பா, அப்பப்பா, அப்பாச்சி என்று சொல்லுவது போல தாதைக்கு தாதை முன்னெழுத்த மட்டும் வச்சுக்கிட்டான் நம்மாளு. நம்மாளு சொல்ல சுருக்கலாம் பாருங்க. பேட்டை வாய்த்தலை, பெட்ட வாய்த்தலை, பேருந்துகள்லாம் பெட்ட வாய்த்தலைன்னு போகுது. பெட்டை குளித்தலைக்கு போறேன்னு சொன்னா எங்க ஆளுக்கு வராது. எல்லாம் சுருக்கிறவன், எல்லாம் தின்றவன் கூத்தால. இப்படி தாதை தாதை என் முக்கிட்டு 6 படி அரிசியும் 60 பலகாரம் சொன்னாதான் அது வரும். அதனால தாத்தா சுருக்கிட்டான். இப்படி நம்முடைய சொற்கள் எல்லாம் நிறைய சொற்கள் போகுது. இது ஒரு பக்கம். பலர் பல்வேறு துறையினர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி இது அழைக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்லி இந்த நூல்கள் தோன்றிய நிலையை சொல்லி, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள், அதற்குள் முடித்து விடுகிறேன். இந்த நூல் தோன்றியதற்கு பேராசிரியர் மூடும் கடமையும் என்று சொன்னார்கள். இப்ப அந்த வரி ஏன் இந்த சொல்லு இறந்தது அப்படின்னு நான் படிக்கும் பொழுது 68 ஆய்வு இருந்தது. என்னுடைய ஆசிரியர் பெருமான் அடிகளாசிரியர் எனக்கு சொன்னார். 73 பஞ்சப்பட்டி என்று குளித்தலை வட்டத்துக்கு போன ஊருக்கு போய் பணி சேர்ந்தேன். அடுத்த நாள் மாணவனோடு சென்றேன். மாணவனை கேட்டேன், இந்த ஆடுகள் யாருடைய? என்ன ஆடுன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஏன் ஆடும்போம். அவன் என்ன ஆடு, இதே புதுசா இருக்கு. என்ன எத்தனை குட்டிடா போட்டிருக்கு? மூட்டு குட்டி ஒண்ணு, கடா குட்டி ஒண்ணு. மூட்டுன்னா ஐயா அதான் ஐயா பொட்ட குட்டி. மூடு அங்க ஓடுறது மூடு,
அந்த மூடை ஓட்டுடா. உடனே மைத்துனருக்கு எழுதினேன். அடுத்த நாள் வந்தார். இந்திய பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றத்தில் 1.5 பக்கத்தில் கட்டுரை எழுதினால் உலகம் போராவும் பரவியது. படித்தவர்கள் சொன்னார், எங்க ஊர்ல இருக்கு. பேராசிரியர் இக்காலத்து இறந்தனன்னு சொன்னப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் இந்த தமிழ் பேராசிரியர் சொல்லல அப்படின்னு அவர் கேட்டார். அதன் பிறகு சங்க இலக்கியத்திலே ஆய்வு செய்ய எண்ணம் இருந்தது. நான் பள்ளிக்கூடத்தை கட்டிக்கிட்டு அழுதேன். சோமரசம்பேட்டை 23 ஆண்டு ஒரே இடத்துல இருந்தேன். துணை தலைமை ஆசிரியராக இருந்தேன். அத்தனை பெற்றோருடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மாணவர்களுடைய உறவு எல்லாம் தெரியும். பள்ளிக்கூடத்திலே நான் தான் பிளம்பர், நான் தான் எலக்ட்ரீஷியன், நான் தான் குப்பை தோட்டி எல்லா வேலையும் நான் செஞ்சேன். பையன்களை சேர்க்கறதுக்கு நான் தான். என்னிட்ட படிச்சவெல்லாம் பிள்ளைகளை சேர்த்தான். இப்படி எல்லாம் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல செய்யறது தப்பு, மாபெரும் தப்பு. பையன் ஆடை உடுத்தி இருந்தாக்கா அந்த பையனை கூப்பிட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் துணியை வாங்கி கொடுத்து தச்சு தைய கூலி உட்பட கொடுத்து போட்டுக்கணும். புத்தகம் இல்லைன்னா புத்தகத்தையும் வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் செய்யலாமா? பள்ளிக்கூடத்து வாத்தியாரு போனா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வர வேண்டியதுன்னா மாபெரும் குற்றம் அது. எங்களுடைய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் என் மீது புகார் எழுதினார்கள். ஜெயலலிதாவுக்கு, இயக்குனருக்கு, முதன்மை கல்வி அலுவலருக்கு, மாவட்ட கல்வி அலுவலருக்கு திமுக லெட்டர் அண்ணா திமுக லெட்டர் பேடி விசாரணைக்கு வந்தார்கள், விசாரித்தார்கள். பள்ளிக்கூடத்து நிதியை நான் எதுவும் கை வைக்கவில்லை. என் நிதியிலிருந்து செலவு பண்ணுகிறேன். பள்ளிக்கூடத்து நிதிக்கு தனியாக வைத்திருக்கிறார்கள். அது அக்கௌண்ட் இருக்கிறது. தலைமை ஆசிரியர் பேரிலும் என் பேரிலும் இருக்கிறது. இதுதான். போய்விட்டார்கள். உங்களுக்கு உங்க பேர்ல வச்சிருக்கிற குற்றம் 17B. 17 அரசு ஊழியருக்கு 17B வாங்கினா பென்ஷன் கிடையாது. உடனே இது நீங்க மறுப்பு எழுதுங்கன்னார். முன்னாள் தலைமை ஆசிரியர் அவரிடம் சொன்னேன், ஓம் பேர் இல்லையா வாய்யா, நான் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன்ட்ட போறேன் அப்படின்னு சென்னையில் இருந்த இயக்குனர்கிட்ட போய் என் மேல உள்ள குற்றங்கள் எல்லாம் விளக்குனாங்க. அரசு மடத்தை கொடுத்த ஜனிய பிள்ளையாரை ஆட்டிச்சான். என்னை சார்ந்த 3 தலைமை ஆசிரியர் சேர்த்து இதில் இருந்து நான் விலக்கிப்பட்டேன். இனி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொண்டு மாரடிக்க முடியாது என்று மறுநாள் விடுமுறை போட்டு தஞ்சை பல்கலைக்கழகம் சென்று அகராதியர் துறையிலிருந்து சங்க இலக்கியமும் மரபுத்தொரலும் என ஆய்வு செய்தேன். அப்படி உருவாகிய நூல் இந்த நூல். இந்த நூலை ஆய்வு செய்யும் பொழுது தோன்றிய கருத்துக்கள் இந்த நூல். மரபியலிலே 23 உறுப்புகள், இலையே தளிரே முறியே கோடே ஏடே என்று நூற்பாக்கள்ல வரும். 3 நூற்பாக்கள்ல 22 உறுப்புகளை தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். பெரியவர்களை தமிழ்ல இன்னைக்கு 20 உறுப்புகள் வழக்கில் இருக்கிறது. உலக மொழிகளெல்லாம் அப்படி இருக்காது. அந்த 20 உறுப்புகள்ல 2 உறுப்பு இருக்காது. இந்த உறுப்புகள் எல்லாம் காட்டுறது மாதிரிதான் இந்த படமும் நான் சொல்லி போடப்பட்டவை. எங்க மாணவர்கிட்ட கேட்பேன், சங்க இலக்கியத்துல இப்படி ஒரு பாடல் வரி வருது, கோடுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு. மரம் தெரியும், அடிமரம் தெரியும், வேறு தெரியும். இந்த அடிங்கிற இன்னைக்கு சொல்றோம்ல அடிமரம், சங்க இலக்கியத்துல இல்ல. கோடுன்னு வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு. புலவர் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, கோடு இல்லைங்கய்யா, வழக்கிலேயே இல்லைங்கய்யா. ஏம்மா உங்க வீட்டுல கோடாரி இருக்குதா? கோடாரியே இருக்கு இருக்கு இருக்கு. கோடாரின்னா
அது என்ன கோடுகளை வெட்டுவது. அப்ப கோடுன்னா சங்க இலக்கியத்தில் வர்ற வரி தானே. இப்படி சங்க இலக்கியத்தில் வருகிற வரிகள் மக்கள் வழக்கில் 20 இருக்கிறது. இன்று 3000 4000 வருஷத்துக்கு முந்தி வழங்கிய சொற்கள் தமிழ சொல்லா விட்டு போறான். பெரியோர்களே, என்னுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா? நான் கேடுகளம் என்பதை தொட்டு விட்டேன். நான் செத்தால் சாவு நிச்சயம் உண்டு. தமிழனுடைய பழமொழிகள் எல்லாம் போய்விடும். ஏறத்தாழ நாங்க 20,000 பழமொழி தொகுத்து இருக்கிறேன். இப்பவும் தொகுத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரிந்த வழக்கு சொற்கள் மாமாவுக்கு தெரியும், திட்டுவாரு, இருந்தாலும் இங்க சொல்லிடுறேன். இந்த கைக்கு இதுக்கு விரல்னு தெரியும். இந்த இடத்துக்கு ஒரு சொல்லு இருக்கு, தெரிஞ்சவங்க சொல்லலாம், மாமாவை தவிர. கவையா? இதுக்கு கவை இல்லை. கொயவை முள்ள கையில் தூக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு போறதுதான் கவை. கவை கொடுத்தது மாதிரி வர்றான் ஐயா. இப்படி வழக்கு சொல்கள் இது போல கேடுகளம்லாம் செத்து போகும். காப்பாற்ற வேண்டியது தமிழர்கள். நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா பல பேர் நரை தலையாக இருக்காங்க. இதுக்கு கவர்னு பேரு. கவர். இந்த இடத்துல காயம் அறுத்துருச்சு. அப்ப என்ன அம்மாயி சொன்னாங்க, கவை 2, கவட்டை 2, கவட்டி 2, கவலை 2 பாதம் உள்ளது. கவை கவர் சாலை. இப்படி 2 உள்ளதெல்லாம் இலக்கணம் மாறல. என் மைத்துனருக்கு எனக்கு ஒரு தடவை தகராறு வந்துருச்சு. எவ்வளவு அருமையா மக்கள் வழங்குறாங்க, வேர் சொல் அறிந்து வழங்குறாங்கன்னு. ஆமாடா, அவனுக்கெல்லாம் மொழிகள் தெரிஞ்சுது, வேர் சொல் தெரிஞ்சுது, அதனாலதான் அப்படியே சொன்னானாக்கா. இந்த உங்க மொழியல் வேலையை இங்க கொண்டாந்து வச்சுக்காதீங்க. மொழியல் படிச்சு விட்டு இருக்கிற மக்கள் சொல்றது இருக்கிறத தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மொழியல் வராது. இலக்கியத்துல படிங்க, இலக்கியத்தை சொல்லுங்கன்னா சரியா போடான்ட்டார். இப்படி நம்முடைய இதெல்லாம் முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. நான் எழுதுனதுக்குன்னு சொல்லல, தமிழுக்காக படிங்க. இப்படி அருமையான இந்த நூலை இன்று நம்முடைய ஐயா அடிய வெளியிட்டிருக்கிறாங்க, திறனாய்வு செய்தாங்க. நீங்க பல உரைகளை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் ஏற்புரையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.